வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் அம்மா பஅத். ஃபக்த் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் ரமதானுடைய மாதத்தினுடைய முதலாவது பிறை அன்று நாங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஏன்? அவன் கடமையாக்கிய கடமையை உணர்வோடு அதனை நோன்பை பிடிக்க வேண்டும், அவன் கடமையாக்கிய தொழுகைகளை தொழ வேண்டும், இன்னும் அவன் சுன்னத்தாக்கிய அந்த இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த எண்ணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் அதற்கென்று ஒரு கண்ணியம் ஒன்று, அதற்கென்று ஒரு மரியாதை ஒன்று இருக்கிறது. எவ்வாறு ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் பள்ளிவாசல் என்பது எவ்வாறு அதற்கென்று ஒரு தனி இடம் ஒன்று, தனி மரியாதை ஒன்று எவ்வாறு இருக்கிறதோ, அதே போன்று ரமலானுடைய மாதம் என்று வரும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஒரு வகையான சந்தோஷம் ஒன்று வருகிறது, ஒரு வகையான பக்குவம் ஒன்று வருகிறது. அதுதான் அல்லாஹ் அப்படியான பக்குவம், அப்படியான உணர்வு யாருக்கு வருகிறதோ அவர்கள் ஈமானுடையவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். ஏனென்றால் மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு தனது சிரசை தலையை கொண்டு போய் அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களில், அவர்களுக்கு அஸாப் வேதனை உறுதியாகிவிட்டது. ஏன் தெரியுமா? எங்களுடைய இதே போன்று நானும் மனிதர்கள், நீங்களும் மனிதர்கள், எங்களை போன்ற மனிதர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா நேரமும் ஒன்று, எல்லா காலங்களும் ஒன்று, எல்லா வகையான அடிப்படையிலேயும் எல்லாமே ஒன்று மாதிரி தான் அவர்களுக்கு இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்தாலும் அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கிறார்கள். வெளியிடங்களில் எவ்வாறு சேட்டை செய்வார்களோ அதே போன்று பள்ளிவாசலுக்குள் வந்தும் சேட்டை செய்வார்கள். ஏன்? அந்த கண்ணியம் தெரியாது. ஏனைய மாதங்கள் எவ்வாறு சாப்பிட்டார்களோ குடித்தார்களோ அதே போன்று நோன்பு எனக்கு கடமை இல்லை என்கிற நோக்கத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தையும் சாப்பிட்டுக் கொண்டு குடித்துக் கொண்டு இதர காலங்களில் எவ்வாறு கழித்தார்களோ அதே போன்று கழிக்கக்கூடிய மனிதர்களும் இஸ்லாமியர்களும் எங்களில் இல்லாமல் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த உணர்வோடு, எந்த உணர்வோடு நாங்கள் சொன்ன ஆரம்பத்திலே ஒரு கண்ணியம், ஒரு பக்குவம், இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் தொழ வேண்டும், நான் நல்ல ஒரு மனிதனாக ஆக வேண்டும், நான் அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை கடைபிடிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யாருக்கு அந்த உணர்வு வந்திருக்கிறதோ அது ஈமான் இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். கண்ணியத்துக்குரிய அவர்களே, இந்த ரமலானை பற்றி நாங்கள் சற்று உற்று நோக்குவமாக இருந்தால் இஸ்லாத்திலே 2 வணக்கங்கள் இருக்கிறது. அந்த 2 வணக்கங்களையும் நாங்கள் உற்று நோக்குவமாக இருந்தால் அதிகமான பிரயோஜனம் எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உடனடியாக எங்களோடு சேர்ந்து எங்களை பாதுகாப்பதற்கென்று வரக்கூடிய 2 அமல் இருக்கிறது. மிக முக்கியமான அமல். அதில் முதலாவது அல் குர்ஆன். எந்த மனிதன் அல் குர்ஆனை விரும்பி அதனுடன் ஆசைப்பட்டு அதை ஓதுவதில் அவருக்கு இன்பம், அதனை படிப்பதில் அவருக்கு ஆர்வம், அதில் உள்ளவைகளை அமல் செய்து நான் நல்ல ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று அவர் உள்ளத்தால் ஆசை கொண்டு அதனை படிப்பதற்கு ஓதுவதற்கு முயற்சி செய்கிறார். எதுவரைக்கும்? மௌத்து வரம் வரைக்கும் குர்ஆனை விட்டுறது கிடையாது. அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் குறைந்தது 3 பக்கமாவது ஓதுவார் என்ற பழக்கத்தை அவருக்கு அந்த பக்குவம் தெரிந்த காலத்திலிருந்து மரணிக்கும் வரைக்கும் இவ்வாறே அவர் மேற்கொள்வாராக இருந்தால்
கபரிலே கொண்டு வைத்ததற்கு பின்னால் அமளி துமளி நிறைந்த இடம், இருள் நிறைந்த இடம், அந்த இடத்திற்கு மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்தில் வந்து கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலே நான் ஓதிய குர்ஆன் எனக்கு நண்பனாக வந்து சேரும். மனிதனுக்கு துணையாக கபரிலே யாரும் இருப்பது கிடையாது. அது எவ்வளவு பெரிய நேசத்துக்குரிய, நான் ஒரு பிள்ளையை நான் எவ்வளவு நேசத்துக்குரியவனாக, ஒரு முள்ளு குத்துவதை கூட எனக்கு விருப்பம் இல்லை. அப்படித்தான் இருந்தாலும் அந்த பிள்ளை மரணித்து விட்டு அந்த பிள்ளை நாங்கள் தனியாக அடக்கம் செய்கிறோம். என்னுடைய தந்தை எவ்வளவு இரக்கமானவர், என்னுடைய மனைவி எவ்வளவு இரக்கமானவள், என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு இரக்கமானவர்கள் என்றுதான் இருந்தாலும் மரணம் அடைந்து விட்டால் நாங்கள் அவர்களை தனியாகத்தான் அடக்கம் செய்வோம். இது நியதி. அப்ப அந்த நேரத்தில் நான் என்னுடைய வேதமாகிய அல் குர்ஆனோடு அழகிய பேணுதலான முறையில் நான் அதனை படிப்பதற்கு ஒரு நேரத்தை 24 மணித்தியாலத்தில் 20 நிமிடங்கள் ஒதுக்குவது என்பது பெரிய ஒரு காரியம் இல்லை. அதனை ஒதுக்கி அவர் அந்த குர்ஆனை போக்கஸ் பண்ணி அவருடைய அந்த தொடர்பை பேணி வந்தால் நான் மரணம் அடைந்ததிலிருந்து கபருக்குள் வைத்ததிலிருந்து சொர்க்கம் அனுப்பும் வரைக்கும் என்னோடு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் அல் குர்ஆன். இன்று என்னுடைய நேரம் குறைந்தபட்சம் 1 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக மொபைலில் செல்கிறது. நான் Facebook பார்க்கிறேன், வாட்ஸ்அப் பார்க்கிறேன், நண்பர்களோடு செட் பண்ணுகிறேன். இவ்வாறு என்னுடைய நேரங்கள் காலங்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேல் மொபைலுக்கு மேலா செல்கிறது, மொபைலில் செல்கிறது, கழிகிறது. இதே போன்றுதான் அதிகமானவர்கள் சத்தியமிட்டு கூட சொல்லலாம், உங்களுடைய நேரம் 1 மணித்தியாலத்துக்கு மேலாக மொபைலில் செல்கிறது, அதற்கு குறைய நேரம் போகுதில்லை, அதை சத்தியம் பண்ணி செல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும். அந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் எனக்கு வேதமாக வந்த, எனக்கு வழிகாட்டியாக வந்த குர்ஆனோட தொடர்பு எவ்வளவு இருக்கிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, இது முதலாவது அமல் அல் குர்ஆன். அதனுடைய நன்மையை சொல்லுவதாக இருந்தால் கண்ணியத்துக்குரியவர்களாக அல் குர்ஆன் என்பது தனியொரு தலைப்பு. இரண்டாவது அமல் நோன்பு. எந்த மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி, ஏன் தக்குவா இரையச்சம் என்பது ரமலானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு முன்னால் வந்து நான் நோன்பாளி என்று சொன்னாலும் கூட எனக்கு தனிமையாக ஒரு பசியா இருந்த பிஸ்கட் பேக்கெட்டை சாக்கில் போட்டுட்டு என்ன செய்ய முடியும்? யாருக்கும் மறைவாக சாப்பிட்டுக் கொள்ள. அல்லது தாகமாக இருக்கிறது, ரூமில் இருக்கிற தண்ணி போத்தலை எடுத்து செஞ்சு கொள்ளலாம், தண்ணி குடித்துக் கொள்ளலாம். இவ்வாறு என்ன செய்யலாம்? மறைமுகமாக நான் நோன்பை முடித்துக் கொண்டு அழகான முறை கிணறு நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து கொண்டு மக்களுக்கு முன்னால் நோன்பாளி என்ன செய்ய முடியும்? நடிக்க முடியும். ஆனால் நோன்பு என்பது அப்படி கிடையாது. நாங்கள் அனைவரும் அப்படித்தான். பருவம் தெரிந்த அந்த காலத்திலிருந்து நோன்பு பிடித்த என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சுபுகுடி அந்த அதான் அல்லாஹ் என்று ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் இருந்து திரும்ப மகரிபுடைய அல்லாஹ் என்று சொல்ற அந்த நேரம் வரங்காட்டியும் நாங்கள் யாரும் என்ன செய்வதும் கிடையாது, குடிப்பதும் கிடையாது, சாப்பிடுவதும் கிடையாது. ஏன்? அல்லாஹுக்காக வேண்டி. இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் சுபுடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் ரமலானை நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதிலும் ஈடுபடாமல் பக்குவமான முறைக்கு தன்னுடைய நோன்பை கழிக்கிறார். இப்படி ஒரு மனிதன் ஒவ்வொரு வருடமும் அவர் மரணிக்கும் வரைக்கும், பருவ அடைந்த காலத்திலிருந்து அவர் மரணிக்கும் வரைக்கும் இந்த நோன்பை பேணுதலாக பிடித்து வந்தால் இந்த நோன்பு என்ன செய்யும் தெரியுமா? என்னை கபரில் வைத்தவுடன் நண்பனாக வந்து சேரும். அது மட்டுமில்லை, அல்லாஹ் கிட்ட நான் கேள்வி கணக்குக்காக நிற்கிற நேரத்தில் எனக்கு சிபாரிசு செய்யக்கூடிய 2 அமல் அல் குர்ஆன், நோன்பு. நான் ஓதி வந்த அல் குர்ஆன், அது நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய 24 மணித்தியாலத்தில் குறுகிய ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, 20 நிமிடமாக இருந்தாலும் சரி நான் ஒதுக்கி வந்திருக்கிறேன். அதே போன்று ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய நோன்பை தவறாமல் பிடித்து வந்திருக்கிறேன். எனக்கு எல்லா வகையான நான் நோன்பை முடிக்கக்கூடிய அந்த அமைப்பில் நாங்கள் சென்ற ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு ஒரு PDF போட்டிருந்தேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீண்ட பிரயாணம் 81 கிலோமீட்டருக்கு மேலாக என்னுடைய பிரயாணம் அமைந்தால், அல்லது நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தி இல்லை, பசி வரும், அப்படியான ஒரு நோய் ஒன்று இருக்குமா இருந்தால் இந்த 2 சந்தர்ப்பத்திலும் என்ன செய்ய முடியும்? நோன்பை விடிய முடியும். இது அல்லாத சந்தர்ப்பத்தில் நான் நோன்பை என்ன செய்திருக்கிறேன்? அழகான முறைக்கு நோட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் கிட்ட வந்து என்ன செய்யும்? யா அல்லாஹ், இந்த மனிதனை நீ தண்டிச்சிடாத, இந்த மனிதனை நீ தண்டிச்சு விடாதே, உனக்காக நீ கடமையாக்கினாய், அதற்காக வேண்டி இவர் நோன்பை நோற்றார், தாகம் இருந்தது,
தொண்டைக்குழி அவருக்கு ஈரத்தன்மை வற்றியது, உதடு காய்ந்தது, நாக்கு வறண்டது என்றாலும் தண்ணீரின் பக்கம் அவர் செல்லவில்லை. பசி எடுத்தது அவருக்கு, நோன்பை பிடித்துக் கொண்டு மிஷினில், கம்பெனியில், ஃபேக்டரியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். பசி இருக்கிறது, பசி எடுக்கிறது என்றாலும் யாதன உனக்காக நோன்பு நோட்டிருக்கிறேன் என்ற அந்த அடிப்படையில் சாப்பாட்டின் பக்கம் யோசனை வரவில்லை. எனவே இவர் உனக்காக வேண்டி நோன்பு நோற்றார். எனவே நீ இவரை மன்னித்து விடு, இவர் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள் என்று என்ன செய்யும்? நோன்பு சொல்லும். எனவே கண்ணியத்துக்குரிய அவர்களே, இந்த 2 அமலும் மிக முக்கியமான அமல். அது மட்டுமா, எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்தில் மன் காம ரமலான மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, ரவாஹுல் புகாரி. எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை நன்மையை ஆதரவு வைத்து, இஹ்திசாபன் நன்மையை ஆதரவு வைத்து, ஈமான் நம்பிக்கையோடு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு, யா அல்லாஹ் நான் உனக்காக நோன்பு நோக்கிறேன், நீ இதுக்கு பல வெகுமதிகளை வைத்திருக்கிறாய், நன்மைகளை வைத்திருக்கிறாய் என்ற அந்த நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து யார் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய அனைத்து சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். பாவங்கள் 2 வகை, ஒன்று சிறிய பாவம், இன்னொன்று பெரிய பாவம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பெரிய பாவங்கள் என்று கொஞ்சம் இருக்கிறது, அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தனியாக பேசுவோம். அந்த பெரிய பாவங்களுக்கு எங்களுடைய அமல்கள் குற்ற பரிகாரமாக அமையாது. அதுக்கு நாங்கள் அல்லாஹ்க்கு முன்னுக்கு என்ன செய்யணும்? மன்றாடி, நான் இந்த மாதிரி பாவங்கள் செஞ்சுட்டு மன்னிச்சு அந்த பாவத்திலிருந்து விலகி நான் என்ன ஒதுங்கிக் கொண்டு அந்த பாவத்தில் திரும்ப என்ன செய்யப்படாது, ஈடுபடக்கூடாது. இவ்வாறான முறையில் தௌபா செய்தால் மட்டும்தான் அந்த பெரிய பாவங்களுக்கு என்ன நடக்கும்? குற்ற பரிகாரமாக தௌபா தான் அமையும். அது இல்லாமல் சிறிய சிறிய பாவங்கள் இருக்கிறது. சிறிய சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் 70 பாவம் மட்டும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாட்களில் நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த 70 பாவங்கள் தவிர்ந்த ஏனைய பாவங்கள் சின்ன பாவங்கள். அந்த பாவங்கள் நான் மேற்கொண்டிருந்தால் நான் நோன்பு நோக்கக்கூடிய இந்த நோம்பின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? என்னுடைய சிறிய பாவங்கள் அனைத்தையும் ஒன்று கூட மீயாது அல்லாஹ் மன்னிச்சு விடுவான். அது மட்டுமா, இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறான் சிறிய பாவங்களுக்கு அல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றியதிலிருந்து அடுத்த ஜும்ஆ வரும் வரை, வஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் 5 நேர தொழுகைகள், அதற்கு இடைப்பட்ட நேரங்கள், வரமலானு இலா ரமலான, இந்த ரமலான் மாதம் முடிந்ததிலிருந்து அடுத்த ரமலான் வரும் வரையில், இந்த ரமலான் முடிந்ததிலிருந்து அடுத்த ரமலான் வரும் வரையில் யாரின் மூலமாக என்ன நடக்கும்? இதெல்லாம் என்ன செய்யும்? முகஃபிராத்துன், பாவங்களை அழித்துவிடும். என்ன பாவங்களை? சிறிய பாவங்களை அப்படியே அழித்துவிடும். இதற்கு துணிபல் கபாயிர், பெரிய பாவங்கள் செஞ்சிருக்க கூடாது மனுஷன். பெரிய பாவங்களுக்கு இந்த வணக்கங்கள் என்ன செய்யாது? குற்ற பரிகாரமாக அமையாது. எனவே இந்த அமல்கள், ஜும்ஆ, 5 நேர தொழுகைகள், ரமலான், இதில் நாங்கள் மேற்கொண்டால், வணக்கங்கள் செய்தால், தொழுதால், அதே போன்று நோன்பு பிடித்தால், அதே போன்று ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்றால், இவைகள் என்ன செய்யும்? அதற்கு இடப்பட்ட அந்த காலங்களில் ஏற்பட்டக்கூடிய சிறிய பாவங்கள் எல்லாத்தையும் அப்படியே எட்ரஸ் இல்லாமல் காக்கிடும். இது நோம்புடைய சிறப்பு. அது மட்டுமா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்று ரமலானுடைய முதலாவது இரவு, இன்றைய நாளில் எங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் பார்ப்பான். எங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளுக்கு என்ன செய்யலாம்? வேண்டிய ஒன்றை போடலாம். ஏன்? வெளிரங்கத்தில் நடிக்கலாம், உள்ரங்கத்தில் வேண்டிய ஒன்று செய்யலாம். ஆனா அல்லாஹ் கிட்ட அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? யஅலமு ஹாயினத்தல் அயுன் வ மா துஃபி சுதூர். கண்ணால நாங்க என்ன, ஒரு மனுஷனோட பேசிக்க போகல 5-6 பேர் கண்ணால பேசிக்கொள்றது, அந்த அப்படியான கண்ணுடைய அந்த மோசடியையும் அல்லாஹ் அறிந்தவன். வ மா துஃபி சுதூர், எங்களுடைய உள்ளங்களில் இருப்பவைகளையும் அல்லாஹ் அறிந்தவன். எனவே இன்று ரமலானுடைய ஆரம்ப நாள். இன்று நான் என்னுடைய உள்ளத்தில் என்ன வந்திருக்கிறது எண்ணம், நான் இந்த ரமலானை எவ்வாறு கழிக்க வேண்டும், நான் இந்த ரமலானுடைய காலத்தில் எவ்வாறு அமல்கள் செய்ய வேண்டும், நான் உண்மையான முறையில் பாவங்களை விட்டும் திருந்த வேண்டும் என்கிற நோக்கம் உண்மையான முறையில் என்னுடைய உள்ளத்தில் வந்திருந்தால் அல்லாஹ் அந்த முதலாவது அன்று என்ன செய்வான்? எங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் பார்ப்பான். அந்த உள்ளத்தில் உண்மையான எண்ணம் நான் சொன்னது போல இருக்குமா இருந்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிச்சிடுவான். முதலாவது விஷயம், சிறிய பாவம் அப்படி எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். முதலாவது விஷயம். ரமலானுடைய காலத்தில் நாங்கள் நேரம் சாப்பிட மாட்டோம், மிச்ச நேரம் சாப்பிடுறது இல்லை, குடிக்கிறது இல்லை. அதனால் என்ன செய்யும்? குடல் காயும். குடல் காய்ந்த நிலை நடக்கும். பேசுகின்ற நேரத்தில் நாங்கள் பிரஷ் பண்ணியிருந்தாலும் கூட
வாயிலிருந்து ஒரு வாடை வரும். இந்த வாடைக்கு அல்லாஹ் தஆலா என்ன வச்சிருக்கான் தெரியுமா? ஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். கஸ்தூரி என்பது இப்ப இந்த இது சும்மா நார்மலான இது ஒரு மான் இந்த வாசம் இந்த இது வந்து இந்த சின்ன டப்பா இதுல எப்படி ஒரு 3 மாசத்துக்கு பாவிக்கிறது. இதை போட்டோன்னே எப்படி எவ்வளவு வாசம் ஆயிக்குது. இதை விட வாசம் கூடினதுதான் கஸ்தூரி. கஸ்தூரி ஒரு சின்ன துண்டு வச்சா போதும், அப்படி இருக்கும் மனம். இந்த மனிதனுடைய வாயிலிருந்து நோபாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வாடை அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கும்? கஸ்தூரியுடைய வாடையை விட மிக வாடை உடையதாக இருக்கும். அதை எவ்வளவு வச்சுக்கிறான். ஏன்? இது எனக்காக வேண்டி வரக்கூடிய வாடை, எனக்காக வேண்டி சாப்பிடாமல் குடிக்காமல் வரக்கூடிய வாடை. எனவே அது என்னிடம் எவ்வாறாக இருக்கும்? கஸ்தூரியுடைய வாடையோடு அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். அது மட்டுமா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? அது மட்டுமா? இந்த மூமின் அல்லாஹ்வை பயந்து நோன்பு பிடிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை வைத்திருக்கிறான். இந்த எண்ணம் ஆரம்பத்தில் யாருக்கு வந்திருக்கிறதோ அவருக்குத்தான் அந்த ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்களை விட மிக விசேஷமானது அந்த இறுதி 10. இந்த நாள் எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த நல்ல உணர்வு யாருக்கு வந்ததோ அவருக்கு தான் இப்பவே இருக்கும் போக்கஸ். நோம்பு இறுதி 10 என்ன செய்யணும், நான் நோம்பு இறுதி 10 எவ்வாறு கழிக்கணும் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும். எனவே அவர் ஒவ்வொரு நாள் இரவை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். அதிலே விசேஷமாக ஒற்றைப்படை இரவை விடவே மாட்டார், சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வார். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வார் தெரியுமா? இந்த மனிதனுக்கு 83 வருட காலம், 1000 வருடம் என்று சொன்னால் 83 வருடம். யார் நாங்கள் வாழப்போறோம்? 83 வருட காலம் யாருக்கு செல்லுது? இன்றைய காலகட்டத்தில் 83 வருஷம் வாழ்றதுங்கிறது கேள்விக்குறி. அன்றைய நாள் நான் ஒரு தொழுகையை தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும்? 83 வருஷம் செஞ்ச அமல் நன்மை கிடைக்கும். அந்த நாள்ல நான் பயன்படுத்தி தொழுது அதை அழகான முறைக்கு கடைபிடிச்சு பயன்படுத்தி அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு உண்மையான முறையில் திருந்தினால் நான் என்னவாக மாறுவேன்? எப்ப நான் என் அம்மாட வயிற்றிலிருந்து வரப்போக்கள் எப்படி பாவக்கரை இல்லாமைக்கு இருந்தனோ அதை போல ஆகிடுவேன். சுப்ஹானல்லாஹ். உண்மையான தௌபா செஞ்சு அந்த நாள் லைலத்துல் கத்ருடைய நாளாக இருந்து உண்மையான முறைக்கு திருந்தி விட்டால் நான் இப்ப என்னவாக ஆகிடுவேன்? என் அம்மாட வயிற்றில் நான் பிறக்க போக்கள் எப்படி பிறந்தேனோ அதை போல ஆகிடுவேன். ஆனா 45 வயசு எனக்கு, 33 வயசு எனக்கு, எத்தனையோ பாவங்கள் செஞ்சுட்டேன். ஆனால் அந்த நாள் இரவு என்னுடைய உண்மையான தௌபா அல்லாஹ் கிட்ட போய் தேய்க்குது. அல்லாஹ் என்னமா செய்வான்? அந்த அடியான அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அப்படியே மூடிடுவான். மூடி அதோட மட்டும் இல்ல, அவன் செஞ்ச பாவங்களுக்கு தானே பெரிய பாவங்கள், அதை எல்லாத்தையும் அப்படியே அழிச்சு போட்டு அந்த செஞ்ச பாவத்துக்கு யாருக்கு நன்மை கொடுக்கறது இருக்குதா? செஞ்ச பாவத்தை இல்லாமலாக்குறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு உபகாரம். அது மட்டும் இல்ல, செஞ்ச பாவத்து அளவுக்கு ஏற்ற நன்மையாம் தாரம். செஞ்ச பாவத்தை அழிச்சு விடுறதுங்கிறது வேற சப்ஜெக்ட். அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து என்ன செய்யறான்? நாங்க செஞ்சது முழுக்க பாவம், அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்மையால மாற்றி விட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்னுடைய மீதான் தராசி எவ்வளவு பெரிய நன்மையால பாரமாயிக்கும். கண்ணியத்துக்குரிய அவர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய சிலருடைய எண்ணம் எப்படி? நான் வந்து நோன்பு பிடித்து விட்டால் வேலைக்கு போனா கெட்டரில நேரம் காலம் போய்த்திரும், அல்லது லீவு நாளா இருந்தா சுபோக்கு தூங்கினா அசருக்கு எழும்பியாச்சு நோன்பு எந்த வருஷமும் ஈக்காது. இப்படியான எண்ணங்கள் எங்கள சிலருக்கு வர இருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அதுல எந்த பிரயோஜனமும் கிடைக்காம போய்த்திரும். நன்மைக்கு நோன்பு கூடும், ஆனாலும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலத்தை நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளணும். அது பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 ஹவர் 4 ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த ரமலான் முழுக்க குர்ஆன தொடாமைக்கு, அந்த முழு ரமலானும் குர்ஆன தொடாமைக்கு இரவு வணக்கங்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் சஹரு கொழும்புவோம், நேரம் மிச்சமாயிக்கும். ஒரு 4 ரக்காத் என்ன செய்யலாம்? தஹஜ்ஜுத் தொழலாம், அல்லாஹ் கிட்ட கையேந்தலாம், கண்ணீர் வடிக்கலாம். நான் செய்யறது இதெல்லாம் உனக்காக வேண்டி, நீ என்ன மன்னிச்சு என்னுடைய இந்த ரமலானுடைய எல்லா பிரச்சனையும் நீக்கிடு, என்னை ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாத்திடு, வாழ்க்கையில் இந்த பிரச்சனையும் தந்துடாத, எனக்கு சுமக்கே இயலாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை தந்துடாத, நோயை தந்துடாத அப்படின்னு நாங்கள் துவா கேட்டா அல்லாஹ் எங்களுடைய எவ்வளவு இறக்கமாயிருப்பார். இதெல்லாம் சந்தர்ப்பங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் கை வச்சு கேட்டு பார்ப்போம். எங்களோட ஊர்ல அல்லது எனக்கு தெரிஞ்சவங்கல்ல
என்ன மாதிரி ஒரு 35-40 வயசுல உள்ள ஆட்கள் போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இருக்கிறாங்களா எங்களோட? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். உங்களை யாச்சும் இருக்கிறா அப்படி சொல்றதுக்கு ஆட்கள்? போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச கூட்டாளிமாரில் 2 பேர் வஃபாத் அப்படின்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மட்டத்தில் உள்ள கூட்டாளிமார்கள்ல போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் அவங்க இல்ல வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு யாருக்கு இத்தனை பேருக்கு சொல்லலும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கூட்டாளிமார்கள் எத்தனை பேர்? ஒரு ஆள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கின கூட்டாளி எத்தனை வயசு? 36-37 வயசு. அவர் நினைச்சிருப்பாரு நான் அந்த நோம்புக்கு இருக்க மாட்டேன், அவருடைய எண்ணத்துல வந்து இருக்குமா நான் அந்த நோம்புல நான் இருக்க மாட்டேன், நான் கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்க போறேன் அப்படின்னு அவர் எண்ணத்துல வந்து இருக்குமா, உள்ளத்துல வந்து இருக்குமா? இப்ப இதே எண்ணத்தில் நாங்க செல்ல கொள்வோம். அடுத்த நோம்பு வரை இருக்குது, அடுத்த வருஷம் 1447 ஹிஜ்ரி ஆண்டு நோம்பு மாசம் வரும், ஒவ்வொரு வருஷமும் வரும். இதே மாதிரி நான் அடுத்த நோம்புக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனா யாருக்கு சொல்லல? இருப்பேன் யாருக்கு சொல்லல? யாருக்கும் சொல்லல. நான் யோசிக்கணும் ஒவ்வொன்றையும். அதே மாதிரி எங்கட கூட்டாளி மாறுற சில ஆட்களுக்கு நோய் வந்து இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும் பயங்கரமான நோய் நொடிகள் இருக்கும் எல்லாரையும். கிட்னி ஃபெயிலியர், இருதய நோய், அல்லது கொஞ்சம் பயங்கரமான வேற வேற நோய் இவ்வா இருக்கும். இவங்களுக்கு இப்ப இந்த வருஷம் என்ன செய்யலாது? நோம்பு பிடிக்க விரும்பினாலும் நோம்பு பிடிக்கிறதுக்கு கேளா. அவனோட உடம்ப தாக்கு பிடிக்காது. இவங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கு. அல்ல நம்ம உத்தரை பாதுகாக்கணும். சுமக்க ஏதாவது சுமையை கொண்டு அந்த இந்த துறையை சோதிச்சிடப்படாது. இப்படி ஒரு மனிதனுக்கு நிலைமை வந்தால் அவர் ஆசைப்படுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்றேன். அவர் சுகதையாக இருக்கிற நேரத்துல பள்ளிக்கு போறது அவ்வளவு இல்லை, உடுபட்டு இருந்துச்சு. அவருக்கு திடீரென்று பிரசவவாதம் வந்துட்டு, பாரசவாதம். பிரசவவாதம் என்னது? பாரசவாதம். பாரசவாதம் வந்தால் என்ன நடக்கும்? ஒரு சைட் வேலை செய்யாது, அது ஒவ்வொரு மாதிரிக்கு அரை பக்கவாதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அவருக்கு இப்ப கையை மசைக்கலாம், காலை மசைக்கலாம். இப்ப இவர் காசை வந்து எங்க போறதுக்கு? பள்ளிக்கு போறதுக்கு. அவர் இப்ப எப்படி கழிக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு நேரத்தையும் மகரிபுக்கு போனா வாரல வீட்டுக்கு இஷா வரங்காட்டியும் இஷாவின் சொல்லிட்டு தான் வாருது. ஒரு நேரத்தையும் என்ன செய்யறதில்ல, மிஸ் ஆக்குறதில்ல. ஏன்? சுகதையா இருந்த நேரத்தில் அவருக்கு என்ன வரல? அந்த யோசனை இருக்கையில. ஒரு கை எனக்கு தூக்கலன்னா அந்த கை எவ்வளவு பாரமா இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியும். உங்களோட கையை நீங்க வச்சுட்டு தானே, இது எத்தனை? அவர் சொல்லுவார் எப்படி? நான் ஒரு 5 கிலோ தூக்கி நிற்கிற மாதிரி எனக்கு. இப்ப நாங்க சுகதையா இருக்கிறோம், நான் 88 கிலோ, எனக்கு என்ன 88 கிலோ பாரம் விழுங்குதா? நான் நடக்கிறேன், போறேன், வாரேன், எனக்கு 88 கிலோ பாரம் விழுங்குதா? இப்ப என்ன வகுத்துலுக்கு 2 லிட்டர் மூத்திரம் மீக்குது, சிறுநீர் இருக்குது. யாருக்கு சரி வகுத்துல பாரம் மீக்குதா? ஒரு 2 கிலோ சீனி பேக்க தூக்கிட்டு இருந்தா 1 மணி நேரத்துக்காங்களா கை என்ன செய்யும்? வலிக்கும். என்ன இப்ப வகுத்துலுக்கு என்ன இருக்குது? 2 லிட்டர் சிறுநீர் இருக்குது. யாருக்கு சரி பாரம் விழுங்குதா? இல்ல. மூத்திரம் உணர்வு வருது, யாருக்கு சரி வடிஞ்சிடுதா? இல்ல. போயிட்டு குண்டு மறைக்கும் என்ன செய்யுது? வடியுது இல்லை. குந்தினொன்னு டைமுக்கு என்னது? சூச்ச போட்ட மாதிரி வருது. அப்படி மூத்திரம் வருத்தம் வந்து அப்படியே போயிட்டு என்னது? மூத்திரம் வராமைக்கு இருந்தா என்ன நடக்கும்? அதுக்கு புறம் வரும், எல்லாம் மறக்கும். வர வேண்டிய கழிவு போகாட்டி உலகமே என்னது? இருட்டாயிடும். தண்ணியை குடிச்சு பார்ப்பாரு, என்னது தெம்பிலியை குடிச்சு பார்ப்பாரு, சீனி தண்ணியை கரைச்சி குடிச்சு பார்ப்பாரு, உலகமே வெறுத்திரும். அப்பதான் விளங்கும் எவ்வளவு அல்ல தலைகளுக்கு தந்திக்கிறான், அல்ல என்னோட எவ்வளவு இறக்கமாயிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ரமலானுடைய காலம் என்பது மிக முக்கியமான ஒரு சீசன். எந்த அளவுக்குண்டா, இந்த சபையில ஒருவர் உட்கார்ந்து இருந்தார், இப்ப அவர் எழுப்பிட்டு போய்த்தாரு. உதாரணமா சொல்லலாம் எங்களுக்கு பாருங்க. அதுக்குண்டு அப்படி செய்ய என்னது? எல்லாரும் அப்படி செய்யத்தான் ஒண்ணு அப்படி இல்லை, ஒரு ஆசைக்காக சொல்றது, ஒரு ஆர்வத்துக்காக சொல்றது. 11 மாசம் தூரத்துல அங்கங்க வேலை செஞ்சு போட்டு ரமலானுடைய காலம் வந்துட்டால் அந்த வேலை, அது என்ன வேலையாலும் சரி, 40 லட்சம் பொன் சம்பளம் எடுத்தாலும் சரி, ரமலானுடைய காலத்துக்கு 1 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு என்ன செஞ்சிடறாரு? வேலையை விட்டு போட்டு அப்படியே வந்துடுறாரு. ஏன் தெரியுமா? நான் நோன்பு பிடிக்கணும், அதே மாதிரி தராவீஹ் தொழணும், கியாமுல் லைல் தொழணும், தஹஜ்ஜுத் தொழணும், இரவு வணக்கத்தில் ஈடுபடணும் என்கிற நோக்கத்துக்காக வேண்டி. இது இப்படி நல்ல விஷயங்களை வாம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எங்களுக்கு அப்படி என்ன நியமத் இருந்தால் அதை நாங்கள் அடுத்த ஆட்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும், வெளிப்படுத்தணும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன்.
அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆசை ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி இதுக்காக வேண்டி நாங்கள் இப்படித்தான் எல்லாரும் இருக்கணும் அப்படி சொல்ல வரவும் இல்லை. நான் இது தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னால ஆசைக்காக வேண்டி சொல்கிறேன். அதே மாதிரி நாங்க பள்ளியில மட்டும்தான் வந்து அமல் செய்யணும்ங்கிற கடமைப்பாடும் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு இந்த உம்மத்துக்கு நபிட உம்மத்துக்கு சிறப்பு என்னது பிரத்யேகமாக கொடுத்த ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஒரு 5 விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் பள்ளிவாசல். அது கியாமத்துல பள்ளிவாசல் தொழுகையுடைய நேரம் வந்துட்டுது, அதான் சொல்லப்படுது. அந்த நேரத்தில் எனக்கு தொழணும். இந்த இடம் நான் தொழப்போற இடத்துல வந்து எந்த ஒரு அசுத்தமும் இல்லைன்னு இருந்தால் இது நான் தொழக்கூடிய இடம். மஸ்ஜிதுங்கிற பேர் அதுக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா நெஞ்சில வணக்கங்கள் செய்யறதுக்கு பள்ளி வாசல மட்டும்தான் வச்சில்ல. ஆனால் எல்லா நிலைமையும் சந்தர்ப்பமும் மீக்குது. அப்படியான டைம்ல பள்ளிக்கு வந்து சொல்லணும். அது ஆசை ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்குது. இப்ப நான் கம்பெனில வேலை செய்யறேன், எனக்கு இப்ப பள்ளிக்கு போகலாம். நான் அந்த டைம்ல என்ன செய்யலாம்? எனக்கு ஓஃப் நேரங்கள் கிடைக்கிற நேரம் எந்த இடம் சுத்தமாக இருக்குதோ அல்லது அந்த இடத்தை கொஞ்சம் சுத்தமாக்கி ஒரு காபட் இதை போட்டு பட்டையை சரி போட்டு அந்த இடத்தை என்ன செய்ய முடியும்? ஒரு தொழுகை இடமாக மாற்றிக்கொள்ள முடியும். ரூம்ல இருக்கிறோம், குர்ஆன் ஓத போறேன் அல்லது திக்ர் செய்ய போறேன் அல்லது இஸ்திக்ஃபார் செய்ய போறேன் அல்லது 2 ரக்காத் சுன்னத் தொழுது அல்லாஹ்வுக்கு துஆ கேட்க போறேன். வேண்டிய ஒரு இடம் எங்களோட ரூமா இருக்கலாம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், ஓஃப் நேரமா இருக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யலாம்? இஸ்திக்ஃபார் செய்யலாம், நபி மீது ஸலவாத்தை சொல்லலாம். எனவே கணித்துக்குரிய மீனவர்களே, இந்த மாதிரியான எண்ணங்களை நாங்கள் என்ன செய்யணும்? இப்பலிருந்து நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். இந்த எண்ணத்தை நாங்கள் என்ன செய்யணும்? உண்டாக்கி கொள்ளணும். நோவு பிடிக்கக்கூடியவங்கள்ல சில பேருக்கு சொல்கிறான், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அயதா தஆமஹு வ ஷராபஹு. எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து தீனான வேலைகளை விடவில்லையோ, அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவதை நிறுத்திக் கொள்ளவில்லையோ, கெட்ட என்ன வேலைகளை செய்து கொண்டிருந்தானோ அந்த கெட்ட வேலைகளை விடவில்லையோ, அடுத்தாக்களுடைய குறைகளை பேசுகிறான், தொழுகிறான் இல்லை, குர்ஆன் ஓதுகிறான் இல்லை, குர்ஆன் ஓத தெரிஞ்சு குர்ஆன் ஓதல்ல, இந்த மாதிரியான விடயங்கள்ல ஈடுபட்டால் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இந்த மனிதன் இல்லை, இவன் பசித்திருப்பதிலேயும் தாகித்திருப்பதிலேயும் அப்படின்னு தான் அர்த்தம். இவர் தனக்குத்தானே உண்ணாவிரதம் இருந்ததை போல, உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் இருந்ததை போல நோன்பு இவருக்கு கிடைக்காது. நோன்பு இவருக்கு கிடைக்காது. சஹர் செய்யற நேரமே அவருக்கு எண்ணம் எந்த ஒன்றுமே இல்லை. எல்லாரும் வளமையை போல பழக்க வழக்கம் சில விடயங்கள் இருக்குது இஸ்லாத்துல, எங்களோட உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது. இப்ப இன்றைக்கு நாங்களும் குளிக்கிறோம், பிற மதத்தவர்களும் என்ன செய்யறாங்க? குளிக்கிறாங்க. ஆனா நாங்க குளிக்கிறதுக்கும் பிற மதத்தவங்க குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா குளிக்கிறேன், ஆனா இந்த எண்ணம் என்ன? என் மூலமாக சொல்லக்கூடிய இந்த இடத்துல யாருக்கும் என்ன செஞ்சிடப்படாது? கெட்ட வாசங்கள் பெய்திடப்படாது, கெட்ட வாடைகள் பெய்திடப்படாது. நோக்கம் என்ன? அடுத்தாக்களுக்கு நோவினை ஒண்ணு நடந்துடப்படாது. என் மூலமாக பேட் ஸ்மெல் நுகர்ந்துடக்கூடாது. இதுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அவரும் குளிக்கிறாரு, அவர் என்ன இதுல குளிக்கிறாரு? அவரோட உடம்புல அசுத்தம் இருக்குது, அசுத்தம் இல்லாம போகணும். அவருடைய குளிகளுக்கு எந்த நன்மையும் இல்லை, ஆனா எந்த குளிகளுக்கு நன்மை. இப்ப நான் சார் சாப்பிடுறேன், இந்த முஸ்லீம் சாப்பிடுறாரு எந்த நோக்கத்துல? யா அல்லாஹ், நான் உனக்காக நோன்பு நோக்கிறேன், நான் உனக்காக ரமலானை கடமையாக்கி இருக்கிற, நோன்பை கடமையாக்கி இருக்கிறாய், நான் உனக்காக வேண்டி பசித்திருக்க போறேன், தாய்த்திருக்க போறேன், தொழுவேன், நோன்பு பிடிக்க போறேன், அதே மாதிரி தொழுவேன், குர்ஆன் ஓதுவேன், நான் உன்னுடைய நெருக்கத்தை அடைய போகிறேன். ரமலானுடைய மாதம் என்பது ரஹ்மத் முழுக்க முழுக்க நிறைஞ்ச மாதம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு முழுக்க முழுக்க நிறைஞ்ச மாதம், நரக விடுதலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேரை நரகத்தில் அப்படியே விடுதலை செய்யறான், சொர்க்கத்துக்கு அவர்களுடைய பெயர்களை எழுதுகிறான். இந்த ஆசையெல்லாம் அப்படி அவருடைய உள்ளத்துல வந்து நான் ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மூமினாக ஆக போறேன் என்கிற எண்ணம் சஹர் செய்கிற நேரத்தில் வருமா இருந்தால் இந்த நோன்பு இவர் என்ன செய்யும்? சிந்தனை செய்ய வைக்கும். இந்த இடத்துல இவரை பத்தி குறை பேசப்படுது, நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன், இந்த இடத்துல நான் ஐக்கப்படாது. அது எனக்கு எண்ணம் வருது, ஒரு மனிதனை பத்தி பேச போறேன், நான் இப்ப பேசுறது எனக்கு பிரயோஜனம் மிக்க இல்லையா? இதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல, அடுத்தாக்கள குறைய நான் வெளிப்படுத்துற மாதிரி அறிந்து கொள்றாரு. இப்படி அவரை சிந்திக்க வச்ச அந்த நோன்பு இஃப்தார் வரங்காட்டியும் அவர் அப்படியே வச்சிருக்குது. இப்ப நோம்பு டைம் வருது, நோம்பு டைம்ல சந்தோஷம் வரும்,
நோம்பு பிறக்க போறோம், இது குறை இல்லை, அல்லாஹ் வச்சுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்குது. ஒன்று, அவர் எப்ப அந்த இஃப்தாருடைய டைம் அவருடைய பசித்திருந்து தாகித்திருந்து, இங்க 17 மணி நேரம் நோம்பு வந்து சத்திரம் நீக்கி தானே 17 மணி நேரம். அப்ப அந்த நேரத்தில் நோம்பு இஃப்தாருடைய நேரம் நோம்பு பிடிக்க போற திறக்க போற எவ்வளவு சந்தோஷம் முடிக்கும். தாகம் இல்லாம போகுது, பசி இல்லாம போகுது, இந்த சந்தோஷம் வரும். இதே மாதிரி நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நோம்பு பிடிச்ச அடியான ஒரு கிஃப்ட் கொடுப்பான். அவங்களுக்குன்னு ரையான் பிரத்யேகமான ஒரு வாசல் உண்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு. நோம்பு பிடிச்சி போனா அவங்களுக்குன்னு ஒரு விசேஷமான கேட் இருக்குது சொர்க்கம் போறதுக்கு. இப்படி கிஃப்ட் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த நேரத்துல அந்த மனுஷன் சந்தோஷப்படுவான். அப்ப நோம்பு திறக்கிற நேரத்துல தண்ணியையும் ஈச்சம்பளத்தையும் நோம்பு திறந்ததுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நான் உனக்காக நீ ஒரு நேரம் இந்த அமல்களை செஞ்சேன், நோம்பு பிடிச்சேன், இதை நீ ஏற்றுக்க, இதன் காரணமாக என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிடு. இப்படி உண்மையான உயிரோட்டமான முறையில தன்னுடைய நோன்பை அவர் பிடிப்பாராக இருந்தால் நிச்சயமாக இந்த நோன்பு என்ன செய்யும், அல்லாஹ் கிட்ட நிச்சயமாக அவருடைய பதவியை உயர்த்தும். அது மட்டும் இல்ல, கேடயம். கேடயம்டா என்ன தெரியுமா? எங்களுக்கு அடுத்த எதிரி படையிலிருந்து அம்புகள் வந்துடாமைக்கு பாதுகாக்கிற ஒரு கேடயம், ஒரு பாதுகாப்பு. அதுதான் கேடயம் சொல்றது. நோன்பு வந்து கேடயம். அஸ்ஸௌமு ஜுன்னா ஹதீஸ்ல வருது, புகாரி முஸ்லிம்ல. நோன்பு என்பது ஒரு கேடயம். ஏன் தெரியுமா? எந்த மனிதன் ரமலானுடைய நோன்பை மிஸ் ஆக்காமல் நோன்பு பிடித்து வந்தால் நரகம் போக என்ன செய்யும்? இந்த இது நோன்பு பாதுகாப்பு அரணாக மாறும். பாதுகாப்பு அரணாக மாறும். ஏன்? நான் நேற்று ஹதீஸ்ல பார்த்தோம், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லிம் என்கிறதுக்கு அவன் 5 விஷயத்தை செய்யணும், அப்பதான் முஸ்லிம். அதே மாதிரி ஒரு மூமின் இந்த ஆகிறதுக்கு அவர் 6 விஷயத்தை நம்பணும், அப்பதான் அவர் மூமின். முஸ்லிம் ஆகிறதுக்கு அவர் என்ன செய்யணும்? 5 விஷயத்தை செய்யணும். முதலாவது, உள்ளத்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். உள்ளத்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, தொழணும். இரண்டாவது என்ன? தொழணும். மூன்றாவது, நோம்பு பிடிக்கணும். மூணாவது என்ன? நோம்பு பிடிக்கணும். இது எல்லா முஸ்லிம்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. இந்த 3 விஷயம், அல்லாஹ் உள்ளத்தால நம்புறது, தொழுவது, நோம்பு பிடிக்கிறது, இந்த 3ஐயும் ஒவ்வொரு முஸ்லிமும் செய்யணும். ஏன்? அடுத்த 2 கடமையும் 5 அடுத்த 2ம் பணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே இந்த 3 விடயங்களும் என் மூலமாக ஒவ்வொரு தடவையும் நிரூபணமாகும் பொழுதுதான் நான் ஒரு முஸ்லிம். நான் ஒரு முஸ்லிம். நான் நாவலவால் என்னது அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறேன், ஆனால் என்னில் தொழுகை இல்லை என்றால், என்னில் தொழுகை இல்லை என்றால் நான் பூர்த்தியான முஸ்லிம் இல்ல. அதே மாதிரி ரமலானுடைய மாதம் வந்திருக்குது, நான் இந்த ரமலானுடைய நோவை பிடிக்காமல் இருப்பேனா இருந்தால் நான் என்ன இல்ல? பூர்த்தியான முஸ்லிம் இல்ல. பூர்த்தியான முஸ்லிம் இல்ல என்ன அர்த்தம்? அல்லாஹ் இவரை நரகத்தில் போட்டு இவரின் மூலமாக விடுபட்ட அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சதுக்கு பின்னால்தான் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அடுத்த 2 விஷயம் இருக்கிறது, ஜகாத், ஹஜ். இது ரெண்டும் எதோடு சம்பந்தப்பட்டிருக்கு? பணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பணம் உள்ளவர்களுக்கு அது கடமையாகும். இந்த 5 விஷயத்தையும் செஞ்சால் அவர் முஸ்லீம். அதே மாதிரி ஒரு மூமின் 6 விஷயம் இருக்குது. 6 விடயத்துல அவர் உண்மையான முறையில, உயிரோட்டமான முறையில் நம்பிக்கை கொள்ளணும். முதலாவது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் என்னை படைத்தவன், அவன் கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான், நான் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்கிற உண்மையான எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி மலக்குமார்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள், நரகத்திற்கென்று பொறுப்பாளிகள் மலக்குமார்கள் இருக்கிறார்கள், என்னுடைய செயற்பாடுகளை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு விடயங்களுக்கும் பொறுப்பாக்கப்பட்ட சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த அவர்களை பற்றி அந்த அறிவு, நம்பிக்கை கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வேதங்களை இறக்கி இருக்கிறார். 4 வேதங்கள் இருக்கிறது. இறுதியாக வந்த வேதம் எங்களுடைய அல் குர்ஆன். அது என்ன செய்யும்? அதை பற்றி பின்னால் வருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வேதங்களை நம்ப வேண்டும், குர்ஆனை நம்ப வேண்டும், குர்ஆனினுடைய வழிகாட்டியை நம்ப வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சில விதிகளை விதித்திருக்கிறான். அந்த விதியின் படி சில காரியங்கள் நடக்கும். எனக்கு நோய் வந்திருக்கிறது, எனக்கு இப்போதும் நோய் வந்திருக்கிறது சொன்னால் இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இதனை அல்லாஹ் என்ன செய்வான்? சுகப்படுத்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கணும். அதே போன்று அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான், ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான். இன்னும் நபிமார்கள், நாங்கள் அதை பற்றி பேசிட்டு வரோம். இவர்கள் ரசூல்மார்கள்,
இப்படி நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, கேள்வி கணக்கு கொண்டு இருக்கிறது என்கிற அந்த பயம், அந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த 6 விடயங்களும் சேர்ந்தால் அவர் மூமின். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம் மூமின் என்று சொல்லக்கூடிய இந்த கடமைப்பாட்டில் நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன், பூர்த்தியான முஸ்லீமாக இருக்கிறேனா இல்லையா? நாங்க இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் மனசுல கையை வச்சு கேட்டு பார்ப்போம். நான் ஒரு பூர்த்தியான முஸ்லீமாக இருக்கிறேனா? பூர்த்தியான முஸ்லீம் என்றால் என்ன? கலிமா சொல்லி இருக்கிறார், சரி, என் மூலமாக தொழுக விடுபடுவதில்லை. ஏன் தொழுக விடுபடுமா இருந்தால் நான் பூர்த்தியான முஸ்லீம் இல்ல. ஏன்? இஸ்லாம் 5 கர்ம காரியங்களில் அமைந்திருக்கிறது. அந்த 5 விஷயங்களும் பெர்ஃபெக்ட்டா இருந்தால் தான் முஸ்லீம், இல்லாட்டி முஸ்லீம்ங்கிற பேர் வராது. எக்ஸாம்ல எடுக்க வேண்டிய மார்க்ஸ் எடுக்காட்டி அவர் ஃபெயில், குவாலிஃபைட் இல்ல. அதே மாதிரி தான் இஸ்லாத்தினுடைய கடமைகள்ல நாங்கள் சொன்ன மாதிரி பொருள் அற்ற ஒரு ஏழை எளியவராக இருந்தால் 3 விடயம், பணக்காரராக இருந்தால் 5 விடயம். இந்த 5 விடயங்களும், அந்த 3 விடயங்களும் பெர்ஃபெக்ட்டாக அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவர் பூர்த்தியான முஸ்லீம் இல்ல. எனவே தொழுகை விடுபட கூடாது, நோன்பு விசாரிடக் கூடாது. நோன்புடைய காலம் இப்ப நான் நோன்பை பொடுபோக்குத்தனமாக ரமதானுடைய காலத்தை கழிப்பேனாக இருந்தால் நான் என்ன இல்லை, பூர்த்தியான முஸ்லீம் இல்ல. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூமின் என்று சொன்னால் 6 அம்சங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். உயிரோட்டமான முறையில் அது இருக்க வேண்டும், அது வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். அந்த 6 விடயங்களிலும் ஒரு அளவு இருக்கிறது, அந்த அளவில் அவர் அதனை அழகான முறையில் புரிந்து தெரிந்து ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் மூமின். எனவே இந்த டைம்ல நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நான் ஒரு பூர்த்தியான முஸ்லீமாக மூமினாக இருக்கிறேனா இல்லையா, அதில் எந்த குறைபாடு இருக்குதா. எனவே அதில் நாங்கள் என்ன செய்யணும், உலமாக்கள்கிட்ட போயிட்டு தெரிஞ்சு அதில் உள்ள குறைபாடு நாங்கள் என்ன செய்யணும், நிவர்த்தி செஞ்சு கொள்ளணும். சரி, அடுத்தது நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி குர்ஆன் என்பது எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய வேதம், எங்களுடைய சட்ட யாப்பு. இந்த சங்கை மிக்க அல் குர்ஆன் எப்போது இறங்கிச்சு? இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவன்று இறங்கிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த அல்லாஹ் செஞ்சான், லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்து அடிவானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அப்படியே குர்ஆனை முழுமையாக லைலத்துல் கத்ருடைய இரவன்று இறக்கி வைக்கிட்டான். அதுக்கு பின்னால நபியாவுடைய அந்த 23 வருட காலையிலையும் இடத்துக்கு ஏற்ப, நிலைமைகளுக்கு ஏற்ப, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப என்ன செஞ்சான், அதெல்லாம் பிரிச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கி வச்சான். அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் பிறை 17 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு யுத்தம். அதில் முஸ்லீம்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் இந்த உலகத்தில் இன்றைக்கு முஸ்லீம்கள் என்பது யாருமே இருந்திருக்க மாட்டார்கள். அதுதான் என்ன யுத்தம்? பத்ர் யுத்தம். நபி அவங்க என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுஜூதில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ், இன்றைய நாள் இந்த முஸ்லிம் சமூகம் அழிக்கப்பட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே யாருமே இருக்க மாட்டார்கள். அதை சுஜூதில் இருந்த அந்த நிலைமையை கேட்டு, நபியாவுடைய அந்த துஆவை கேட்டு அபூபக்கர் சித்திக் வந்து கிட்டத்துல என்ன செஞ்சாங்க, பக்கத்துல, நபியே போதும், அல்லாஹ் உங்களுடைய துஆவை வீணாக்க மாட்டான், எனக்கே மனிதனாகிய எனக்கே பொறுக்குதில்லை உங்களுடைய அந்த அமைப்பை பார்த்து, படைச்ச இறைவன் பொறுப்பானா, எனவே நீங்க பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று அபூபக்கர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாப்பட்ட பத்ர் யுத்தம் நடந்த ரமலானுடைய காலம். அதே மாதிரி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் பிறை 11 ஃபத்ஹ் மக்கா. என்ன சமுதாய நபி அவர்களை விரட்டி அனுப்பினாங்களோ அந்த டைம்ல நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் நடைபெறல. அந்த மக்கள், குறைஷி மக்கள் எல்லாம் சரணடைஞ்சிட்டாங்க. நபி அவர்களுக்கு முன்னால யுத்தம் செய்ய ரெடி இல்ல. அல்லாஹ் அவ்வளவு பலத்தை கொடுத்து நபி அவர்களை சிறப்பாக்கினான். அந்த நேரத்தில் நபி அவர்கள் எப்படி வந்தாங்க, தலையே குனிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தாழ்மையான முறையில, பெருமை கொள்ளாத முறையில வந்தாங்க. பெருமை கொள்ளாத முறையில் வந்தார்கள். வந்ததுக்கு பின்னால் சொன்னாங்க, யார் என்பால் வந்து சரணடைகிறார்களோ நாங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டோம். எங்களை சஹாபாக்கள் எத்தனையோ பேர்த பௌத்த பிளந்து ஈரெல்லாம் கடிச்சு துப்பினாக்கள் எத்தனையோ பேர் இருக்குது. நபி என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு இன்றைக்கு யாரும் பழி வாங்குறது கிடையாது, மன்னிச்சிடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வளவு சிறப்பான ரமலானுடைய காலத்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த எண்ணம்
ஆரம்பத்து இன்றைக்கு ரமலானுடைய ஆரம்ப நாள். நாங்கள் எந்த எண்ணங்களை கொண்டு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ரமலானுக்கு ரெடி ஆகணுமோ அந்த அடிப்படையில் நான் தயாராகவிட்டால், அந்த எண்ணத்தோடு நான் ரமலானுடைய மாதத்துக்குள் நுழையாவிட்டால், இந்த ரமலானுடைய மாதம் எந்த விதமான பிரயோஜனத்தையும் என்ன செய்யாது, இல்லை உண்டாக்காது. வெறுமனே தாகித்திருந்ததும் பசித்திருந்தது மட்டும்தான் மிச்சம். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன் 3 ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்றைக்கு வளமைக்கு மாற்றமா ஆமீன் சொன்னீங்களே, அதுல கணித்துக்குரியமானவர்களே அதில் ஒரு துவா இருக்கிறது, பத்துவா இருக்கிறது. இந்த பத்துவா எந்த மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தௌபாக்குரிய வாசலை அவன் அமைத்துக் கொள்ளாவிட்டால், திருந்தாவிட்டால், என்ன அர்த்தம், அவன் அந்த ரமலானுடைய மாதத்தில் திருந்தாவிட்டால் அவன் நாசமாகட்டும். ஏன் தெரியுமா, இவ்வளவு சிறப்பா அல்லாஹ் தஆலா வச்சிக்கிறான். இந்த ரமலான் முழுக்க அல்லாஹ் ரஹ்மத் நிறைஞ்ச மாதம், இந்த ரமலான் முழுக்க அல்லாஹ் மக்ஃபிரத் நிறைஞ்ச மாதம், இந்த ரமலான் முழுக்க அல்லாஹ்வுடைய நரக விடுதலை நிறைஞ்ச காலம். இந்த காலத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஆக்கி வச்சு சொர்க்கத்துடைய வாசல் அப்படியே திறந்த வச்சு, சொர்க்கத்துடைய வாசல் அப்படியே துறக்க வச்சு, நரகத்துடைய வாயில் அப்படியே மூடி வச்சு, அல்லாஹ் என் பக்கம் எந்த அடியான் நெருங்குகிறான், எந்த அடியான் தன்னுடைய பாவத்தை நினைத்து மன்றாடி தன்னுடைய பாவங்களிலிருந்து மீளுகிறான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். இந்த நிலைமையை அந்த மனிதன் பக்குவப்படுத்தாவிட்டால், இந்த நிலைமைக்கு அவன் ரெடியாகாவிட்டால், இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமானவன். ஷைத்தான் எப்படி தூரமானவனோ அதே மாதிரி இந்த அடியானும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமானவன். ஏன், இந்த ரமலானுடைய காலத்தையும் ஏனைய காலங்களை போல பார்த்து எந்த ஒரு வணக்கத்திலையும் ஈடுபடாமல் எப்படி இதர காலங்கள் கழிஞ்சதோ அதே மாதிரி கழியுமா இருந்தால் இந்த மனிதனுடைய சர்டிபிகேட் தான் இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த ரமலானுடைய காலங்கள் ஒவ்வொரு நேரமங்களும் காலங்களும் அது இரவாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம், மிக முக்கியமான நேரங்கள் காலங்கள். மிக வணக்கத்தில் மிக எதிர்மா மிக விசேஷமான அமல், வணக்கத்திலேயே மிகப்பெரிய அமல் எது தெரியுமா, அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறது. அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறது. இன்றைக்கு நாங்க யாரும் சரி இமாம் கேட்கிற அந்த துவா இல்லாமைக்கு நாங்க ஒரு டைம் ஒன்று எடுத்து, எவ்வளவு ஆரம்பத்தில் சொன்னோம் குர்ஆனை படிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒவ்வொரு நாளும் அமைச்சு கொள்ளலையோ, அதே மாதிரி எந்த மனிதன் துவாக்கென்று ஒரு நேரத்தை வச்சுக் கொள்ளலையோ அந்த மனிதனும் பாக்கியமற்றவன். ஏன் தெரியுமா, அதான் அந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த ஆயத்து முடிஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். ஏ நபியே, உங்களிடம் வந்து என்னை பற்றி இந்த சஹாபாக்கள் கேட்டால் சொல்லுங்கள், நான் சதீபமாக இருக்கிறேன், நான் பக்கத்தில் இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் எல்லாமே எங்க இருக்குது, பக்கத்தில் இருக்குது. நான் அதை நெருங்கிறதுக்கு ரெடியா, நான் என்ன முகத்தை திருப்புறேனா, அதான் அங்க மிச்சம் பாக்கி எல்லாம் பக்கத்தில் இருக்குது. நான் திருந்தி அல்லாஹ்வின் பால் திரும்புறேனா, அந்த ரஹ்மத்தின் மக்ஃபிரத்தின் பக்கம் திரும்புறேனா, அவ்வளவுதான் மிச்சம். திரும்பிட்டால் அடுத்த கடமை என்ன கிடைக்கும், அதாவது ரஹ்மத்து மக்ஃபிரத்தும் கிடைச்சிடும். நாங்க யாரும் இன்றைக்கு மோத திருப்ப ரெடி இல்ல, போன விட்டும் என்ன விலகி இருக்கிறதுக்கு குர்ஆனை கொஞ்சம் ஓதுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு ரெடி இல்ல, அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் கையை ஏந்தி 2 ரக்காத் தொழுது அதுக்கு பின்னால துஆ கேட்கறதுக்கு ரெடி இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ளணும். அந்த ஆயத்தை என்ன சொல்றான், உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. அந்த அடியான் என் பக்கம் கையை ஏந்தினால் அவன் எதை கேட்கின்றானோ அதை நான் கொடுப்பேன். இது அல்லாஹ் தஆலா சொல்ல, இது வந்து அடுத்த சொன்னது இல்ல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்ன விஷயம். நபியே, உங்களிடம் என்னை பற்றி கேட்டால் நான் பக்கத்தில் இருக்கிறேன், என்னுடைய அடியான் என்னை அழைத்து துஆ கேட்டால் அவன் கேட்கின்றவைகளை கொடுப்பேன். ஃபல்யஸ்தஜீபுலி. எந்த அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுறான், நீ எனக்கிட்ட துஆ கேளு. ஃபல்யஸ்தஜீபுலி, என்னை அலை, என் பக்கம் நெருங்கு. யார் சொல்றது, படைச்ச இறைவன் எங்களை பார்த்து சொல்றான். நாங்க யாரும் திரும்புறதுக்கு ரெடி இல்லை. நான் ஏதோ ஒன்றை பார்த்திருக்கிறேன், ஏதோ ஒன்றை போக்கஸ் பண்ணியிருக்கிறேன், ஏதோ ஒன்றை இலக்காக வச்சிருக்கிறேன், அதன் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஐன தذهبون. நீங்க எங்க போறீங்க, ரோட் மிஸ்ஸிங், நீங்க போக வேண்டிய இலக்கு அடுத்த பக்கம், நீங்க போறது வேற பக்கம். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபிர்ரு இலல்லாஹ். உடனே ரூட்டை மாத்துங்க, உடனே ரூட்டை மாத்துங்க, அல்லாஹ்வின் பக்கம் செல்லுங்கள். இது அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டிக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த எங்களை படைத்த இறைவன் ஹலாலான அனைத்துக்கும் அனுமதி தந்திருக்கிறான்.
அவனை வணங்குவதற்கு, அவனின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்குவதற்கு குறிப்பிட்ட சில அமல்களை வைத்திருக்கிறான். அந்த அமலை கூட நான் ஒழுங்கான முறைக்கு செய்யாவிட்டால் என்னுடைய நோக்கம் பிழைச்சி நான் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறேன். இப்ப மரணம் வரும். இப்ப என்ன செய்வான் மனிதன்? சான்ஸ் கேட்பான். எனக்கு கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம், மிச்ச நேரம் எல்லாம் தேவையில்லை. என்னது மாசக்கணக்கு தேவை, கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம். என்ன செய்யப்படும் தெரியுமா? என் பேங்க்ல உள்ள எல்லாத்தையுமே போன்ற பேர்ல என்ன செய்யப்படுறேன்? வக்ஃப் செய்யப்படுறேன். மனிதன் கேட்கின்ற விஷயம், என் பேங்க்ல உள்ள எல்லா சல்லித்தொகையை ஏன் நாங்க எதை எடுத்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் தான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். எங்களுடைய எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தாலும் 24 மணித்தியாலத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் எதை எடுத்தாலும் அதிகமான விஷயம் எதாக இருக்குது? வாழ்வாதாரம், பினான்சியல். அப்ப இந்த மனிதன் அந்த சந்தர்ப்பம் முடிகிற நேரத்தை என்ன கேட்பான்? எனக்கு கொஞ்சம் நேரத்தை தான் என்ன பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிறத அப்படியே நான் என்ன செய்யப்படுறேன்? உன்னோட பேர்ல எழுதப்படுறேன். அதுக்கு பேர் நான் என்ன செய்யப்படுறேன்? சௌபா செய்யப்படுறேன். பணத்தை அப்படியே உன்னோட பேர்ல எழுதி வச்சுட்டு அதே மாதிரி உனக்கிட்ட கொஞ்சம் கையேந்தி உனக்கிட்ட மண்டாடினதுக்கு பின்னாடி பண்ண ரூஹ எடுத்துரு. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், என்னது தந்தை உனக்கு எத்தனை ரமலான தந்தை, எத்தனை ரமலான தந்தை. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை இருந்துச்சு. அதுல சரி ஒரு நேரம் நீ பைத்து என்னது உண்மையான முறையில நான் திருந்தணும்யா அல்லாஹ் நோக்கத்தை நீ பைத்திக்கிறியா? அப்படித்தான் அவன் மனசுல வந்திக்குதா? நீ இப்ப என்ன செய்யறாய்? மாட்டிக்கிட்டாய். இப்ப நீ எனக்கு தெரிஞ்ச தப்பறதுக்கு வழி கேட்கிறாய். நான் உன்னை விட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீ எப்படி இதுக்கு முன்னால இருந்தாயோ அதே போன்று நீ இருப்பாய். சென்ற ரமலான் மாதிரி இந்த ரமலான் இருக்க முடியாது. நிலைமைகளை மாற்றணும். நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ரமலானுடைய மாத ஆரம்பத்திற்கு நாங்கள் எந்த உள்ளத்தோடும் நுழையணும். அந்த உள்ளத்தோடு நுழைஞ்சால்தான் உண்மையான ரமலானாக இந்த ரமலானால் கழிக்க முடியும். எனவே எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் நல்ல உள்ளத்தை தந்து, நல்ல எண்ணங்களை தந்து, இந்த ரமலானுடைய காலத்தை நான் உனக்கு பொருத்தமான முறையில் கழிப்பேன். என் மூலமாக எனக்கு குர்ஆன் ஓத தெரியும். முழுமையான அளவு என்னால் எவ்வளவு ஓத முடியுமோ, 2, 3, 4 குர்ஆன்கள் என்னால் எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு குர்ஆன் ஓதுவேன். இரவு வணக்கங்களில் ஈடுபடுவேன், தஹஜ்ஜுத் தொழுவேன் என்றெல்லாம் தொழுகை என்னை மிஸ் பண்ண மாட்டேன். இன்னும் அதிகமாக கையேந்துவேன். நீ என்னை ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக ஆக்கிடு, உன்னை பயந்து வாழக்கூடிய ஒரு மூமினாக ஆக்கிடு என்ற அந்த நோக்கத்தில் எண்ணத்தோடு இந்த ரமலானுடைய காலத்திற்குள் நுழைந்து, இந்த ரமலானுடைய மாதத்தில் யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குதோ, மகஃபிரத்து கிடைக்குதோ, மன்னிப்பு கிடைக்குதோ, நரக விடுதலை கிடைக்குதோ அந்த கூட்டத்தில் என்னையும் ஒரு நல்ல ஒரு புனிதனாக நீ என்ன மாத்திடியா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்களையும் அனைவரையும் ஆக்கிடு என்கிற அந்த எண்ணத்தோடு நுழைந்து எல்லாம் அல்ல அந்த நல்ல பாக்கியங்களை அடைந்த கூட்டத்தில் அந்த அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி रब्बिल आलमीन। रमजान का महीना आया है। रमजान का महीने में ये मिनल अलिफ इलल या ए टू जेड पूरा का पूरा उसका दिन रात ये सारे अल्लाह का रहमत वाला है, अल्लाह का मगफिरत वाला है। हर यानी 29 रोजा हो या 30 रोजा हो, हर दिन अल्लाह का रहमत वाला दिन है, हर दिन अल्लाह का मगफिरत वाला दिन है, हर दिन अल्लाह दौलत से जो कुछ बंदों को आज़ाद कर देता है ये वाला दिन है। इसलिए मैं पिछले रमजान किस तरह था वो अभी नहीं है, आज पहला दिन है रमजान का। मेरा दिल किस तरह होना चाहिए? या अल्लाह पिछले रमजान में ये बंदा मेरे साथ था, वो उसको आप नसीब नहीं दिया, उसको आपने अपने पास बुला दिया या उसको बीमार कर दिया, लेकिन मुझे आपने जिंदा रखा और इसी तरह मुझे आपने ये सारे ताकत सेहत दे दिया। इस वजह से इस रमजान को या अल्लाह मुझे तकवादार बनाए, मुझे अच्छा बना दे। मैं किस तरह गुनाहों में लगे हुए हैं ये सारे गुनाहों से मैं दूर हो जाऊंगा। या अल्लाह मुझे और मेरे फैमिली को अच्छा बना दे। इस तरह अल्लाह के पास इस तरह दिल के साथ में इस रोजा को अंदर रमजान के अंदर दाखिल होना है। फिर इस रमजान में अल्लाह के पास ज्यादा हमारे हाथ को उठाकर हम अल्लाह के पास दुआ करना है, उसके पास हमारे सारे मुश्किलात को सामने कर देना है। अल्लाह के सिवा और कोई माबूद नहीं है। यूनुस अलैहिस्सलाम मछली का पेट के अंदर चला गया, हर जगह जुल्म अंधेरा ही अंधेरा है। यूनुस अलैहिस्सलाम क्या कहा? ला इलाहा इल्ला अंत, या अल्लाह आपके सिवा और कोई माबूद नासिर मौला नहीं है, आप ही मुझे बचा ले। इन्नी कुन्तु मिनल ज़ालिमीन, मैंने या अल्लाह बहुत कुछ आपके बारे में बहुत कुछ तकसीर किया,
میں نے بہت کچھ آپ کے بارے میں غلطی کی، اللہ مجھے معاف فرما دے. اس طرح سچی دل کے ساتھ اللہ کے پاس میں اس رمضان کے پہلا دن ہے، اس کے دل کے اندر میں اس میں داخل ہو جانا ہے. اللہ سبحانہ و تعالی ہم سب کو یہ رمضان کو پانے کے لیے اور اس میں اچھی طرح عمل کرنے کے لیے، اس میں جو بندہ اللہ کا رحمت ملتا ہے، مغفرت ملتا ہے، اور جو دوزخ سے آزاد ملتا ہے، اس بندوں میں سے ہم کو اور ہمارے فیملی کو اللہ تعالیٰ بنا لے. سبحانک اللہم و بحمدک اشہد ان لا الہ الا انت استغفرک و اتوب الیک.